முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேறுகின்றாரா அர்ச்சுனா? இதுவே எனது கடைசி உரை எனவும் நெகிழ்ச்சி. கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் பரபரப்பு தகவலை வெளியிட்ட அரசு. விடுதலை புலிகள் தொடர்பில் தகவல் பரப்பியவர் யார்? பின்னணி குறித்து வெளியான திடுக்கிடும் தகவல்கள். அரசியல்வாதிகளுக்காக ஷிரான் பாசிக் செவிட்ட கோடிக்கணக்கான கருப்பு பணம், முக்கிய புள்ளிகளுக்கு சிக்கல். சட்டத்தரணிகளுக்கு அரசு அச்சுறுத்தல், சஜித் பகிரங்க குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்கும் அனுர அரசு, நாமல் ராஜபக்ஷ பகிரங்கப்படுத்திய தகவல். எல் நினோவின் தாக்கத்தால் உருவாகும் ஆபத்து, இலங்கைக்கு அவசர எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். எல் நினோ நிகழ்வு அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டு வரை நீடிப்பதற்கான நிகழ்தகவு 97% அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜய் மன்னகே தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மொனராகலை போன்ற மாவட்டங்களில் மழையற்ற வானிலை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த எல் நினோ நிலை அடுத்த ஆண்டின் தொடக்கம் வரை தொடரும் என்பதற்கு 97% உலகளாவிய கணிப்பு உள்ளது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களில் மழை பொழிவு கணிசமாக குறையும், வெப்பநிலை உயரும், மனித உடல் தாங்க முடியாத கடினமான ஆபத்தான சூழ்நிலைக்கு செல்லக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் விடுதலை புலிகள் அமைப்பின் பயிற்சி முகாம் ஒன்று செயற்பட்டு வருவதாக போலியான தகவல் பரப்பிய நபர் பல்வேறு பெயர்களில் தோன்றிய சங்கீத் ஜயசேகர என தெரியவந்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த நபர் கடந்த காலங்களில் சிராந்தி ராஜபக்ஷவின் தனிப்பட்ட மருத்துவராகவும் செயற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பாக கருத்துக்கள் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்காக குறித்த நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இது குறித்து எழுப்பப்பட்ட கேள்வியின் போது பழைய பகுதியில் அனுமதியற்ற முறையில் பயிற்சிகை நிலம் ஒன்று பேணப்பட்டு வருவது தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தின் பிரசாரகர்களே விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான இவ்வாறான பொய் பிரசாரங்களை முன்னெடுத்ததில் முன்னணியில் இருந்தனர். தற்போது அந்த பிரசாரங்களை வேறு வடிவில் கண்டங்களுக்கிடையேயான மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் என கூறிக்கொள்ளும் சங்கீத் ஜயசேகர போன்ற நபர்கள் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் சிராந்தி ராஜபக்ஷவின் மருத்துவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட காலத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினருடன் இணைந்து மேற்கொண்ட செயற்பாடுகள் குறித்தும் புலனாய்வாளர்களின் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் இதுவே தனது கடைசி நாடாளுமன்ற உரையாக இருக்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். என்னுடைய இந்த 2 வருட பாராளுமன்ற කාලத்துல නලින්ද ඇමතුමා මේ සමාවෙන්ට මම පොඩ්ඩක් දෙමළින් කතා කරලා සිංහලෙන් කතා කරනවා. நான் என்னுடைய கடைசி உரையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இலங்கை சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இன்று வரை சுதந்திரம் அடையாத 2 இனங்கள் இலங்கையிலே வாழ்ந்து வருகின்றன. மதத்தால் வேறுபட்ட அந்த இனங்கள் இரண்டும் மொழியால் ஒன்றுபட்டவை. காலம் காலமாக இருந்து வந்த இனவாத அரசாங்கங்கள் இந்த சிறுபான்மை இனத்தின் மீது ஒரு அடக்குமுறையையும் இனவழிப்பையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த 2 இனங்களையும் வேறு பிரித்து ஆள்வதுதான் பெரும்பான்மை இனத்தின் அரசியல்வாதிகளின் அரசியல் தந்திரமாக இருந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற திட்டமிடப்பட்ட அரசியல் செயற்பாடுகளை அடையாளம் காண்பதும் அவற்றிலிருந்து முஸ்லிம் மற்றும் தமிழ் இனங்கள் பாதுகாக்கப்படுவதும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் அண்மையில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக பணிக்கு அமர்த்தப்பட்ட 9 தாதிய உதவி சேவை ஆளணியினரை கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலிருந்து தற்காலிகமாகவோ அல்லது தேவை கருதியோ இடமாற்றம் செய்திருப்பது ஒரு சமூகத்தின் மீதான பாரபட்சம் ஒன்றை, அதே நேரம் நகமும் சதையுமாக வாழுகின்ற ஒரு மொழி பேசும் 2 இனங்களின் இடையே ஏற்படுத்தும் திட்டமிட்ட அரசியல் நகர்வாகவே இரு சமூகங்களும் கருதுகிறது. அவர்களுடைய மத அடையாளங்களை வெளிப்படுத்துகின்ற அடிப்படை சுதந்திரம் மீறப்பட்டது என்பது இந்த நாட்டிலே சுகாதார சேவையில் இணைய விரும்புகின்ற ஒரு சமூகத்தின் அடிப்படை அபிலாசைகளை புறக்கணிப்பதாக பொதுமக்களால் பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இலங்கையின் காவல்துறையில் கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய அடிப்படையிலே
முஸ்லீம் இனத்திலிருந்து பெண்கள் சேவைக்கு சேர்ந்து இருப்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இனத்தின் மீதான திட்டமிடப்பட்ட அடக்குமுறைக்கு எதிரான ஒரு பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேலை பிரேரணை காலத்தின் கட்டாயமாகும். ஆகவே பாதிக்கப்பட்ட முஸ்லீம் பணியாளர்களை மீண்டும் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் பணிக்கமர்த்துவதோடு முஸ்லீம் பெண்கள் சுகாதார சேவையில் தங்கு தடையின்றி இணைந்து கடமையாற்றுவதற்கான முக்கியமான அம்சமான உடை கட்டுப்பாட்டினை தளர்த்துவதற்கான உடனடியான முடிவினை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு பிரேரணையை இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன். இதன் மூலாசரண மந்திரித்துமணி மගේ හිතවත පාර්ලිමේන්ත් මම එක දවසක් මට මේ මීඩියාවල ඇහුවා ඔයාට මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න වැඩිපුර හිතවත පාර්ලිමේන්ත් MP කවුද කියලා. මම මේ මට ඔළුවට ආවේ ඔළුවේ වෙන කවුරුත් ආවේ නැහැ. මං කිව්වා නලින්ද අයියා කියලා. හෙට ඉඳන් මට නලින්ද අයියා කියන්න බෑ මේ නලින්ද සර් කියන්න වෙනවා. මම මිනිස්සු එකට එනවා ආපහු. මම මේ හරිම සතුටින් තමයි මේ අජර්මන් මෝෂන් එක දැම්මේ. ඇත්තටම මම දෙමළ ඔබතුමාලා දන්නවා මම දෙමළ. හැබැයි මම උබදුනේ මම අම්මා තාත්තා ඔක්කොම ටික දෙමළ. හැබැයි මේ ප්‍රශ්න පටන් ගන්න තියෙන්නේ බැටිකලෝවල. அண்மையில் கைதான நாட்டின் முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராக கருதப்படும் சிரான் பாசிக் என்பவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்க்கட்சியில் உள்ள இரு பழம் பொருந்திய அரசியல்வாதிகளின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக தான் பெரும் தொகை பணத்தை செலவிட்டதாக சிரான் பாசிக் ஒப்புக்கொண்டுள்ளார். ஒரு அரசியல்வாதியின் பிரசாரத்திற்காக 50 பஸ்களை வழங்கியதுடன் பெருமளவு பணத்தையும் கையளித்துள்ளார். இவருடன் பணப்பரிமாற்றம் செய்த அரசியல்வாதிகள் குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளது. இதில் ஒருவர் களுத்துறை பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் என தெரிய வந்துள்ளது. தெஹிவளை கல்கிசை கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள 5 சொகுசு ஓட்டல்கள் தனக்கு சொந்தமானவை என பாசிக் வெளிப்படுத்தியுள்ளார். அண்மையில் சர்ச்சையை ஏற்படுத்திய சோல் பீச் ஓட்டலும் இதில் அடங்கும். பொரலஸ்கமுவ, தெஹிவளை, கல்கிசை, ரத்மலானை மற்றும் மொரட்டுவை ஆகிய பகுதிகளில் பல ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகளில் இவர் முதலீடு செய்துள்ளார். போதைப் பொருள் வியாபாரம் மூலம் ஈட்டிய சட்டவிரோத பணத்தை சட்டபூர்வமான பணமாக மாற்றுவதற்காகவே இவர் இந்த வியாபாரங்களில் முதலீடு செய்துள்ளார். கடற்கரை போர் ஓட்டல்களை பிற நபர்களின் பெயர்களிலேயே நடத்தி வந்துள்ளார். கடற்கரையோர காணிகளின் ஏழை உரிமையாளர்களின் பெயர்களை பயன்படுத்தி அங்கு ஹோட்டல்களை கட்டி நிர்வகித்துள்ளார். அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிகளையும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தி ஹோட்டல்கள் மற்றும் கட்டிடங்களை கட்டியுள்ளமை அம்பலமாகியுள்ளது. கல்கிசை பகுதியை சேர்ந்த பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்களான ஹல்டோ தர்மே, படோவிட்ட அசங்க மற்றும் சாண்டோ ஆகியோர் தனது நெருங்கிய நண்பர்கள் எனவும் அவர்கள் அனைவரும் தனது போதைப் பொருள் வலைப்பின்னலுடன் தொடர்புடையவர்கள் எனவும் சிரான் பாசிக் மேலும் வாக்குமூலம் அளித்துள்ளார். அரசின் அச்சுறுத்தல் பாணியிலான கருத்து தெரிவிப்புகள் காரணமாகவே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பாராளுமன்றத்திற்கு வருகை தரவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். அரசமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் உயர் நீதிமன்றங்களுக்கு நீதி அரசர்களை நியமிக்காமை தொடர்பில் விடயங்களை முன்வைப்பதற்காக சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பான சகல கடித ஆவணங்களையும் அன்சாட் பதிவுகளில் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் சபையில் குறிப்பிட்டார். இது தொடர்பில் இதற்கு முன்னர் சபாநாயகருக்கும் சபை முதல்வருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் ஊடகங்கள் வாயிலாக தவறான பிரசாரங்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் இது தனது தனிப்பட்ட அழைப்பு அல்ல என்றும் தான் ஒரு இணைப்பாளராகவே செயற்பட்டார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஊடாக பாராளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றே தான் வலியுறுத்தியதாகவும் இதனை வேறு விதமாக தவறாக சித்தரித்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை உயர்த்துவதற்கு அரசாங்கம் முன்வைத்துள்ள முன்மொழிவு நீதித்துறை மீதான செல்வாக்கை அதிகரிப்பதற்கும் தங்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குமான முயற்சியாக இருக்கக்கூடும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அரசாங்கம் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதற்குமே 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவர முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார்.
சுட்டிக்காட்டினார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு எதிராக மகாநாயக்க தேரர்கள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் காமன்வெல்த் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுத்துவது தொடர்பான அபராதங்களை அதிகரிப்பதில் தமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ஷ, இது தொடர்பாக இதுவரை கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்த முழுமையான விவரங்களை வெளியிடுமாறும் கோரிக்கை விடுத்தார். 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கே வேலை வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலை நிலவுவதாகவும், தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் தங்களது உற்பத்திகளை விற்பனை செய்ய முடியாமல் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.